வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நமது அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தொகைநிலை தொடர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி உள்ள வகுப்பில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் முதல் பாடத்தில் வரக்கூடிய அளபடைகளை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ தொகைநிலை தொடர்களை பற்றி பார்க்கலாம். முதலில் சொற்றொடர் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சொற்றொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, சொற்றொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதற்கு பெயர் தான் என்னது சொற்றொடர். அல்லது இதை என்னன்னு சொல்லலாம், தொடர் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு எப்படி சொல்லலாம், நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான், இது எல்லாமே என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சொற்றொடர், ஒரு வாக்கியங்களாக அமைத்து சொல்லப்படுவது. இப்போ சொற்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொரு எழுத்துக்களாக வருவது. இது பல விதமான தொடர்ந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது சொற்றொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சரி, தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். தொகைநிலை தொடர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ இங்கே என்ன செய்கிறோம், தொக்கி மறைந்து, அதாவது தொக்கி அப்படின்னு சொன்னாலும் மறைந்து அப்படின்னு சொன்னாலும் ஒரே பொருளை என்ன தரக்கூடியது தான். நம்மளுக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெயர் சொல் இருக்குது அப்படின்னா அது கூட என்ன இருக்குன்னா ஒரு வினை சொல்லும் இருக்கும், ஒரு பெயர் சொல்லும் சேரும். இந்த தொடருக்கு இடையில் என்ன இருக்குன்னா வேற்றுமை உருபுகள். இந்த வேற்றுமை உருபுகள் என்ன செய்யும், வினை பண்பு இந்த முதலியவற்றின் உருபுகளோ ஏதாவது ஒன்று என்ன செஞ்சோம் மறைந்து வருவதற்கு பெயர் தான் என்னது தொகைநிலை அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்போதுமே தொகையை என்ன செய்வோம்னா நம்ம மறைச்சி வைப்போம் இல்லையா, அப்போ தொகைனா என்னது மறைத்து வைக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு என்ன சொன்னான்னா கரும்பு தின்றான் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கரும்பை தின்றான், பை அப்படின்னு சொல்கிறோமா. இந்த பை அப்படிங்கிற பொருள் என்ன செய்து உணர்த்தக்கூடியதான் கரும்பு தின்றான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொடரில் இரண்டு சொற்கள் வந்திருக்கு, கரும்புன்னு ஒரு சொற்கள் வந்திருக்கு, தின்றான் அப்படிங்கிறது வந்திருக்கா. இதனுடைய நடுவில் தான் என்ன வந்திருக்கு, இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த ஐ அப்படிங்கிற இந்த உருபு மறைந்து வருவதற்கு பெயர் தான் என்னது தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அடுத்தது தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 6 வகைப்படுமா பாருங்கள் என்னென்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 வகைகளை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, அதில் முதலாவது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகையை பற்றி பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு மதுரை சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே, மதுரை சென்றார். இப்போ மதுரை சென்றார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருள் நம்மளுக்கு என்ன செய்யலை, விளங்கலை. ஆனால் இதை நம்ம விரித்து சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், நம்ம மதுரைக்கு சென்றார், இக்கு கு அப்படின்னு சொல்கிறோமா. இது ரெண்டையும் என்ன செஞ்சுருக்காங்க, இடையில் இந்த பொருள் என்ன செஞ்சுருக்கு, இக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த வேற்றுமை என்ன செஞ்சுருக்கு, நம்மளுக்கு மறைந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் இன்னொன்று பார்க்கலாமா. சரி, அதற்கு முன்னாடி என்ன பார்த்துடலான்னா இதுக்கு இடையில் கூ அப்படின்னு சொல்கிறோமா. இந்த கூ அப்படிங்கிற வேற்றுமை தொகை தான் என்ன செஞ்சுருக்கு, அந்த வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ வேற்றுமையினுடைய உருபுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது வேற்றுமை உருபுகள். இப்போ கூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது 4வது வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இப்போ மறைஞ்சு வந்திருக்கு. சரியா? சரி, இதற்கு அடுத்தது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது தேர்ப்பாகன் அப்படின்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா அவரை விரித்து எப்படி நம்ம பொருள் சொல்லுவோம்னா தேரை ஓட்டும் பாகன், அவங்கள தான் சுருக்கமாக எப்படி சொல்லுவோம், தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கொடுக்கப்பட்டுள்ளதில் தேர் பாகன் அப்படிங்கிற 2 தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2க்கு இடையில் என்னென்னலாம் மறைஞ்சு வந்திருக்குன்னா ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உருபும் மறைஞ்சிருக்கு, ஓட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் விளக்கக்கூடிய ஒரு பயனும் என்ன செஞ்சுருக்கு, நம்மளுக்கு மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தொடர் வருதுன்னா அதில் வேற்றுமை உருபும் சரி அதை விளக்கக்கூடிய ஒரு பயனும் சேர்ந்து 2மே சேர்ந்து மறைஞ்சு வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு பெயர் தான் என்னது உருபும்
பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சரி, இதற்கு அடுத்தது தமிழ் தொண்டு அப்படின்னு செய்கிறோம். சரி, தமிழ் தொண்டு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நம்ம விரித்து சொல்லும் பொழுது தமிழுக்கு செய்யும் தொண்டு. அப்போ இக்கு அப்படின்னு சொல்கிறோமா? இந்த வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. பயன் என்னது? செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய பயனும் என்ன செஞ்சிருக்கு? நம்மளுக்கு மறைஞ்சு வந்திருக்கு. சரியா? சரி, இதற்கு அடுத்தது வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் ஒரு சொல்லை போல் நடப்பதற்கு பெயர் தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பலமுறை நம்மளுடைய தேர்வுகளில் கேட்டது. காலம் கறந்த பெயரச்சமே என்னது? வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா 3 காலங்களையும் காட்டக்கூடியதாக வரக்கூடியது. வீசுதென்றல், கொள்களிறு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே? இதில் என்ன சொல்கிறாங்க? நம்மளுக்கு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு உதாரணம். இப்போ வீசு கொள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு என்ன பகுதிகளாக வரும்? இதில் நம்மளுக்கு வினை பகுதிகள். வினை பகுதிகள் என்னது? வீசு கொள். தென்றல் களிறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது பெயர் சொற்கள். இதோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்களாக என்ன செஞ்சிச்சு? ஆயிடுச்சு. சரி, இதை நம்ம இப்போ 3 காலங்களுக்கும் பொருந்தும்படி எப்படி பிரிக்கலாம்னா, வீசு தென்றலை வீசு காற்று, வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்றுன்னு. இது கொன்ற கொள்களிறுன்னு சொல்கிறோம் இல்லையா? கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு அப்படின்னு சொல்லி 3 காலங்களும் உணர்த்துவதாக இதை என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம பிரிச்சுக்கலாம். பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே? பண்பு தொகை அப்படின்னு சொல்லும்போது அது எதுலெல்லாம் வரும்னா, நிறம் ஒரு வடிவத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். சுவை, அறுசுவைகள் சொல்கிறோம் இல்லையா? அதில் ஒரு சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும், அந்த பண்பு பெயரும் இருக்கணும், அந்த பெயர் சொல்லுக்கும் இடையில் என்ன இருக்கணும்னா மை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு விகுதியும், மை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு விகுதியும் இருக்கணும். இன்னொன்று என்னது? ஆன, ஆகிய அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு உருபுகள். விகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? நம்மளுக்கு மை அப்படிங்கிறது நம்மளுக்கு விகுதி. ஆனால் ஆன, ஆகிய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது பண்பு உருபுகள்னு சொல்கிறது. எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, செங்காந்தல், வட்ட தொட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? செங்காந்தல்னா செம்மை, மை விகுதி வந்திருக்கா? ஆகிய அப்படின்னா பண்பு உருபுகள் வந்திருக்கா? அப்போ செம்மையாகிய காந்தல். வட்ட தொட்டினா வட்டமான, ஆன வந்திருக்கா? வட்டமான இந்த தொட்டியை சொல்லக்கூடியது. வட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதில் வந்துடும்? ஒரு வகையான, இதில் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா? இங்கே பாருங்கள், வடிவம். வட்டம்ங்கிறது வடிவத்தில் வரக்கூடியது. இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்னும் வரக்கூடியதற்கு பெயர் தான் என்னது? நம்ம இதற்கு இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு தொக்கி மறைந்து வருவதற்கு பேர் தான் என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே? மார்கழி திங்கள், சாரை பாம்பு. இப்போ திங்கள், பாம்பு அப்படின்னு சொல்கிறது ரெண்டுமே என்ன பெயர்கள்? நமக்கு பொது பெயர்கள் தான். ஆனால் திங்கள்லேயே மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திங்கள், பாம்பு வகைகள்லேயே சாரை பாம்பு, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ஒரு குறிப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது முன்பும் பொது பெயர்கள் பின்பும் வரக்கூடியதற்கு பெயர் தான் என்னது? இரு பெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது. உவமை தொகை அப்படின்னு சொல்லும்போது உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு அப்படிங்கிறது மறைந்து வருவதற்கு பெயர் தான் என்னது? உவமை தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சரி, எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மலர் கை அப்படின்னு சொல்கிறோமா? மலர் போன்ற கை. மலர் அப்படிங்கிறது உவமை, கை அப்படின்னு சொல்கிறது உவமேயம். இந்த 2 பொருளுக்கு இடையில் போன்ற அப்படின்னு சொல்லக்கூடிய உவம உருவு என்ன செஞ்சுருக்கு? மறைஞ்சி வந்திருக்கு. அப்படி தானே? உவமையில் என்ன செஞ்சுருக்கு? போன்ற அப்படின்னு சொல்லக்கூடிய உவம உருவு மறைந்து வந்துள்ளது. இதற்கு பேர் தான் உவமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். உண்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே? உண்மை தொகை அப்படின்னா என்னென்னா, அப்படிங்கிற இடைச்சொல் என்ன செய்யும்? மறைந்து வந்திருக்கும். இதற்கு பெயர் தான் உண்மை தொகை அப்படிங்கிறது. இது எதெல்லாம் வரும்? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் எனும் 4 அளவுகள் பெயர்களை தொடர்ந்து வரும்னு சொல்கிறாங்க.
உதாரணமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அண்ணன் தம்பி தாய் சேய்ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ எப்படி மறைஞ்சு வந்திருக்குன்னா, அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் அப்படிங்கிறது ரெண்டும் என்ன செஞ்சுருக்கு, மறைஞ்சு வந்திருக்கா. இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்மொழி தொகைனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, இந்த தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று தருவதற்கு பேர் தான் என்னது, அன்மொழி தொகைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, இப்போ வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட எப்படி கேட்போம்னா, யார் வந்திருந்தாங்கன்னா, அந்த சிவப்பு சட்டைக்காரர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு இன்னும் விவரம் தெரியலன்னா, ஒரு முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதற்கு பெயர் தான் என்னது அப்படின்னு சொன்னால் அன்மொழி தொகை. அதாவது சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை உடையவர் வந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த சொற்களை என்ன செய்கிறாங்க, மறைந்து நின்று பொருள் தருவதற்கு பெயர் தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறோம், அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதனை அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல தொகைநிலை தொடர்களை என்ன செய்யணும், வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே. இப்போ அன்பு செல்வன், தொடுதிரை, மேலே என்ன சொல்லியிருக்காங்க, மோர் கொடுக்கவும், இது எல்லாமே எந்த வகையான தொடர்நிலைகள் அப்படிங்கிறத இது வரைக்கும் நடத்தினதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் போட்டு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதோடு நிறுத்திடக்கூடாது. இதற்கு அடுத்தது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்மளுக்கு இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள், இதை நீங்கள் ஒன்வேர்டு எல்லாம் படிப்பீங்க இல்லையா. இது படித்தது போக இதற்கு பின்னாடியும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, நம்மளுக்கு இந்த இலக்கணம் சார்ந்த வினாக்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்சொல் அப்படின்னா பண்பு தொகை, இன்சொல் கூறுதல் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமையான சொல் இன்சொல், அப்போ இது பண்பு தொகை. இந்த மாதிரி என்ன செய்யணும், இது எல்லாத்தையுமே பின்னாடி உள்ளது எல்லாமே நம்ம என்ன செய்யணும், முழுக்க படிக்கணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதிலிருந்து எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக படிக்கணும். அதில் இந்த அகராதியல் காண்க அப்படிங்கும்போது அகஞ்சுடர், ஆற்கழி, கட்புல், கொடுவாய், திருவில் இப்படின்னு கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பொருள் விளக்கங்களை சேர்த்து படிக்கணும். நன்றி. நம்ம அடுத்ததாக வரும்பொழுது